விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது ரஷ்யால நடைபெற்று வருது. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராது. இந்த படத்துல அப்பா மகன் இருவேறு கதாபாத்திரங்கள்ல விஜய் நடிக்கிறாரு. இப்பொழுது மாஸ்கோல தொடங்கி இருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த 2 வாரங்கள் அங்க படப்பிடிப்பு நடைபெற இருக்கு. உலகத்துல வர 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடவில்லை எனவும் அந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை எனும் விஜய் முன்னாடியே தெரிவிச்சிருந்தாரு. தன்னோட கட்சியில உறுப்பினர் சேர்க்கைக்கு உண்டான பணிகள்லையும் ஈடுபட்டு வராரு. மாசாக கோட் படம் உருவாகிட்டு வர்றதாக படக்குழுவினர் அடுத்தடுத்து சொல்லிட்டு வராங்க. நடிகர்கள் வைபவ் மற்றும் பிரேம்ஜி ஆகியோர் கோட் படம் சிறப்பாக உருவாகிட்டு வர்றதாக தெரிவிச்சிருந்தாங்க. தினம் நடிகர் பிரசாந்த் பேச்சு ஒன்றில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் உருவாகிட்டு வர்றதாகவும் ரசிகர்களுக்கு இந்த படம் விருந்தாக அமையும்னு தெரிவிச்சிருந்தாரு. தற்பொழுது தொடங்கியுள்ள இந்த படத்தோட லொகேஷன் புகைப்படங்களை கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக இருக்கு. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் மஜ்மல் இணைந்து திட்டம் போட்ட பாடலாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தொடர்ந்து விஜய் தன்னோட 69வது படத்துல இணையா இருக்காரு. இந்த 2 படங்களையும் முடிச்சு கொடுத்துட்டு சினிமால இருந்து முழுவதுமாக விலகுறதாக அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தாரு.